சென்னை கோயம்பேடு அருகே இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சினிமா டான்சர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் எடிசன், மணிமாறன் இருவரும் சர்வீஸ் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட வந்தபோது சொகுசு காரில் வந்த 10 பேர் கும்பல் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் ஜோசப் எடிசனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. மணிமாறன் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காரின் பதிவெண்ணை வைத்து சினிமா டான்சர் மோரிஸ், கௌதம், வேலாயுதம், குமார், கிருஷ்ணமூர்த்தி, அருண்குமார், கானா பாடகர் பஞ்சுமிட்டாய் சந்தோஷ் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். கணவன் மீது புகார் அளித்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தந்த மனைவியே கணவரை மீண்டும் விடுவிக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே இந்த சுவாரஸ்யம் நிகழ்ந்துள்ளது. பனங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இன்பகுமார் மீது அவரது 2வது மனைவி சந்தியா கொடுத்த புகாரில் அவர் மீது போக்சோ வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்பகுமாரை விடுவிக்க கோரி சந்தியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 3 பெண் குழந்தைகளுடன் முதல் மனைவியும் ஒரு பெண் குழந்தையுடன் தானும் ஆதரவு தவிப்பதால் இன்பகுமாரை விடுவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.